வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நமக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு பாப்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுக்கணும். அதாவது 2 அல்லது 3 சவுண்டு போட்டுக்கலாம். ஏன்னா சாஃப்டாக இருந்தால் தான் அதை நம்ம அந்த ஜல்லடையில் தேய்ச்சி எடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால நீங்கள் 3 சவுண்டு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே தேய்ச்சோன்னா மொத்தமும் இறங்கிடணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஜல்லடையில் தேய்ச்சி அதில் நாரோ ஒரு கட்டியோ இல்லாமல், அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது வெடிக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா ஜல்லடையில் தேய்ச்சி எடுத்துடுறோம். சின்ன சின்ன பொடியாக எதுவும் இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி மொத்தத்தையும் நீங்கள் பொறுமையாக தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அழகாக பின்னாடி பக்கம் எல்லாம் வந்துடும். அதை அப்படியே நம்ம ஸ்பூனால் அப்படியே இது பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதனால் இது வேஸ்ட்லாம் ஆகாது, ரொம்ப நல்லா இறங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வேக வச்சுடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன மாதிரி கூட கொஞ்சம் அழுத்தி கொடுக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டிங்கன்னா பின்பக்கம் ஃபுல்லாக எல்லாம் வந்துடும். அதை கட் பண்ணி இதை பாருங்கள் அப்படியே எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி எல்லாமே வந்துடும், வேஸ்ட் ஆகாது. தைரியமாக பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு கடையில் வாங்குறத விட இந்த உருளைக்கிழங்கு பப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மசாலாவை போட்டு இன்னும் டாஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். நீங்கள் பிரமாதமாக இருக்கும். வாங்க இப்போ 3 உருளைக்கிழங்கு நல்லா அப்படி ஜல்லடையில் மசிச்சு எடுத்துட்டோமா? நம்ம அடுத்ததாக என்ன பண்ணுறோம், கார்ன்ஃப்ளோர் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளோர் சேர்த்தாலும் அந்த அரிசி மாவு சேர்க்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவாச்சு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோராக எடுத்து 1 ஸ்பூன் இதை நல்லா பிசையணும். நம்ம பேக்கிங் பவுடர் நான் போட்டிருக்கிறது, பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி. இது கம்பல்சரியாக போடுங்க. பேக்கிங் சோடா இருந்தால் கூட கொஞ்சம் இப்போ போட்டிருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். அவ்வளோதான். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். எவ்வளோ பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கணும். ஏன்னா அது எல்லாம் பைண்ட் ஆகணும். அந்த உருளைக்கிழங்கோட இந்த கார்ன்ஃப்ளவர் அரிசிமா எல்லாம் பைண்ட் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். ஏன்னா அது ஒரு மாதிரி அதாவது சட்டா மிட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். லைட்டாக சர்க்கரை போட்டுக்கணும். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கணும். சரிங்களா? அதை நான் உப்பு போட்டது காமிக்கலைன்னு நினைக்கிறேன், அதனால நான் வாயில் சொல்லிடுறேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா பிசையணும். அந்த பிசைகிறதுல தான் இருக்குது. நீங்கள் சும்மா அப்படியே சாதாரணமாக பிசைஞ்சிட்டு விடக்கூடாது. நல்லா அது பைண்ட் ஆகணும். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளோர், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து எது என்னன்னு தெரியக்கூடாது. அப்படி நல்லா பிசைஞ்சிடுங்க நீங்கள். ஆனால் அழுத்துறத சாஃப்டாக தான் அழுத்தணும். சாஃப்டாக அழுத்தி கையில் எடுத்து நல்லா உருட்டி ஷேப்புக்கு கொண்டு வச்சிடணும். நீங்கள் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம்னாலே நம்மளோடது ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். ஈவினிங்கில் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தையெல்லாம் அம்மா கடையிலையே வாங்க வேண்டாமா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட இப்படி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சா மாவு, இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ரெடி ஆகிடுதா நம்ம மாவு? ஓகேவா? ஆமாம், இப்போ ரெடி ஆகிடுது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா நீட்டாக பாம்பு மாதிரி உருட்டணும். எந்த அளவுக்கு மெல்லிசாக உருட்டுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ஜம்முன்னு புப்புன்னு வரும். அதனால் நீங்கள் உங்கள் பாம்பு மாதிரி உருட்டுறத அந்த மாவு கார்ன்ஃப்ளவர் போட்டுன்னு உருட்டும்போது உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்காது, நல்ல ஷேப்பில் வரும். அந்த மாதிரி 2 கையை வச்சு பொறுமையாக பண்ணுங்கள். நீட்டாக பாம்பு மாதிரி வந்துடும். சரிங்களா? ஆனால் மெல்லிசாக பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் இருக்காது. அதனால் அதை கூட அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு மேலே நீங்கள் ஷேப்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஒரு டிசைன் போட்டுடுங்க. அப்போ இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம பாம்பு மாதிரி உருட்டிட்டோம். அதை அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு பெரிய பீஸ் சின்ன பீஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் எது பிடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
சரியா? இப்போ இதை வந்து மேலே வந்து நான் பாருங்கள் இந்த விஸ்கால் அதை டிசைன் பண்ணுறேன், அதாவது அழுத்தி கோடு போடுறேன். அந்த மாதிரி போடும்போது அது ரொம்ப நல்லா சீக்கிரம் வேகும், பப்புளும் நல்லா ஆகும். அதனால நீங்கள் இதில் தான் போடணும்னு இல்லை, ஃபோர்க் வச்சு போடலாம், எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் அமுத்தி அழகாக ஷேப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா நான் எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன் இதில் எல்லாமே யூஸ் பண்ணலான்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி இதை அமுத்தலாம், இல்லைனா ஃபோர்க் வச்சுக்கலாம், எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணி நல்லா அமுத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஹையான உடனே மீடியமில் வச்சுட்டு தான் பொரிக்கணும். ரொம்ப ஹையாக இருந்தால் சீக்கிரமே தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாது, பப்புள் ஆகாது. அதனால் மீடியம் ஹீட்டில் போட்டு எடுத்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் அந்த மாதிரி ஒரு ஷேப்பு கொஞ்சம் பெரிய ஷேப் போட்டிருக்கேன், அப்புறம் இதை விட கொஞ்சம் சின்ன ஷேப் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு எப்படிலாம் பண்ணணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் பண்ணலாம் அந்த மாவில். சரிங்களா? இந்த மாதிரி பொறுமையாக பண்ணால் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனில் வந்துடும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், அந்த ஓசை அடங்குதா, அதுதான் கணக்கு. அந்த எண்ணெயோட ஓசை அடங்கினோடனே எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு அந்த சீட்டோஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆஹா பிரமாதம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் எப்படி பண்ணீங்கன்னு உங்களை கேட்பாங்க. ஆனால் சீக்ரெட் சொல்லாதீங்க, சரிங்களா? இதை பாருங்கள், குட்டி குட்டியாக போட்டிருக்கேன்னா, பெருசு பெருசாக போட்டிருக்கேன்னா உங்களுக்காக தான் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து மொறுன்னு இருக்கும், மேலே உள்ளே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அந்த சவுண்டு கேட்கும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த பாருங்கள், நீங்கள் சாட் மசாலாவோ ஏதோ ஒன்று நீங்கள், இல்லைன்னா பிளாக் சால்ட்டோ ஏதோ ஒன்று தூவி நல்லா அப்படி டாஸ் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மசாலா டாஸ் பண்ணுங்கள், இல்லை டொமேட்டோ ஃப்ளேவர் இருந்தால் அதை டாஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், லைக் போடணும், கமெண்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், அதோட ஃபாலோ பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் போட்டுக்கணும், ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிக்கணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.